எதற்காக எழுதுகிறார்? எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கமில்லாத செய்கைகள் என்பது குழந்தைகளினுடையதும் மனநிலை தவறியவர்களுடையதுமானதாக வேண்டுமானால் இருக்கலாம். பெருவாரியானவர்களின் கவனத்திற்குட்பட்டு பெரும் பிரயாசையுடன் உருவாகின்ற இலக்கியம் எந்த லட்சியத்தை தன் நோக்கமாக கொண்டிருக்கிறது? ஒரு மகவை ஈண்டெடுக்கின்ற தாயின் வேதனையோடு வார்த்தைகளுடன் போராடி படைப்பை உருவாக்கின்ற படைப்பாளியின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? எதற்காக படைக்கின்றார்? வாழ்க்கை பயணத்தில் எல்லோருக்கும் மலர்பாதையில் கிடைத்து விடுவதில்லை. பெரியோர்களின் அளவுகோல்களின்படியும் அட்டவணைப்படியும் வாழ முடிவதில்லை. லௌகீக சௌகரியங்களும் சிற்றின்ப கருவிகளும் பெருகிவிட்ட சூழலில் மனிதனின் வாழ்க்கை பயணம் மிகவும் கடினமானதும் பெரும் மனக்கொந்தளிப்புடையதுமாக மாறிவிட்டது. சொர்க்கமாய் தெரிகின்ற நிகழ்ச்சிகள் கன நேரத்தில் மீளா நரகமாயும் மூச்சு நின்றுவிடப் போகின்ற அந்த கடைசி தருணத்தில் எங்கிருந்தோ பிராணவாயுமாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்க்கை. தன் மனப்பதிவுகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் பொருந்தி வராத நடைமுறை தூரமாக அடிக்கடி அதிர்ச்சியும் ஆயாசம் அடைகிறது. இந்த தூரங்கள் குறைவாக உள்ளவனுக்கு வாழ்க்கை சொர்க்கம். இந்த தூரத்தை கடப்பதற்கான வாகனங்கள் இல்லாதவர்கள் இந்த பக்கமே சோர்ந்து உட்கார்ந்து விடுகிறார். அந்த வாகனங்கள் எது, அதை கையாளுவது எப்படி என்பது பற்றி கற்றுக்கொள்வதிலேயே இவன் வாழ்க்கை முழுவதும் தொலைந்து கொண்டிருக்கிறது, கரைந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் வாழ்க்கை என்பது கூட அதுதான். நாளடைவில் தன் மனப்பதிவுகளை நடைமுறைகளுக்கு தகுந்தவாறு சமாதானம் செய்து கொள்வதில் அவனுக்கும் பயணம் எளிதானதும் இன்பமானதுமாக ஆகிவிடுகிறது. தன் மனப்பிம்பங்களை நம்பிக்கைகளை எந்த சமாதானத்துக்கும் உள்ளாக்குவதற்கு வெட்கப்படும் மனிதர்களும் ஒரு குழுவாக இருக்கிறார்கள். உண்மையில் இந்த சராசரி வாழ்க்கையில் அதிகமான அவஸ்தைகளுக்கு உள்ளாகிறவர்கள் இவர்கள்தான். ஆரம்பத்தில் இந்த தூரம் பற்றி திகைத்து போய் கவலைப்பட்டு சோர்ந்து விடுகிறவர்கள் நாளடைவில் தங்களின் ஆளுமை குணத்தால் நெருங்கடைகிறார்கள். மனரணங்களை தங்களுக்குள் வைத்துக் கொள்வதால் தாங்களே தாக்கப்படும் அபாயம் இருப்பதால் இதனை ஆற்றுவதற்கான மருந்தை தேடி அடைகின்றனர். மருந்துகள் பல வகைப்படும். மது, கடும் வேலை, இசை, இன்னும் பல. வார்த்தைகளை வடிவமைக்க தெரிந்தவன் எழுத்து மருந்தை எடுத்துக் கொள்கிறார். உண்மையில் தன்னை தன்னிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு ஆயுதமாகவே பேனாவை திறக்கிறார். படைப்பாளி உருவாவது இப்படித்தான். கனிகள் தருவது மரத்தின் நோக்கம் அல்ல, அது தன்னுள் வைக்க முடியாததையே அது தள்ளிவிடுகிறது. படைப்புகள் உருவாவது இப்படித்தான். இலக்கியம் என்பது மிக உயர்ந்த சக்தி வாய்ந்த சாதனம். கண்ணுக்கு தெரியாத எண்ணற்ற ஆத்மாக்களை இதப்படுத்துகிற, அமைதிப்படுத்துகின்ற பிரார்த்தனையும் கூட. இலக்கிய வடிவங்களில் சிறுகதைக்கென ஒரு பாரம்பரியம் இருந்து வந்திருக்கின்றது. அதற்கென ஒரு தேர்ந்த வாசகர் வட்டம் தனக்கென எப்போதும் வைத்திருக்கிறது. என்னையும் சில விஷயங்கள் ஊண்டி கவனிக்க வைத்திருக்கின்றது. பல மனிதர்கள் திரைப்படைய வைத்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை சிறுகதை என்னும் ஒரு இலக்கிய வடிவத்தில் பதிவு செய்ய நானும் முயற்சி செய்வேன்.